வேலை தொட்டால் ஒழுக்கமாக அந்த வேலையை முடிக்கிறது இல்லை. வாசல் கூட்ட ஆரம்பித்தது எந்திரிச்சாப்புலேருந்து. சரி, இந்த அரிசி ஊற போட்டோம்னா, அதாவது அரிசி ஊற போட்டோம்னா அது ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பயிர் அடுப்பில் வச்சுட்டு அரிசி ஊற போட்டு வந்தாச்சு. மறுபடியும் என்ன நினச்சேன்னு தெரில, மறுபடியும் கோழி கூண்டுக்கு வந்துட்டு கோழியெல்லாம் பட்டு மறுபடியும் உள்ளே போயாச்சு. மறுபடியும் இப்போ மாட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் பெரிய மாட்டை கொண்டு வந்து காட்டுக்குள்ளே வெட்டிக்கிட்டு ஒரு வேலை உருப்படியாக செய்கிறதே இல்லை. எல்லாம் இப்படியே தான் தொட்டால் அதுக்கடுத்து அந்த வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து அப்படியே போயிடுறது. நிமிஷம் வேறு 50 நிமிஷம் ஃபோன் வேறு இது காட்டிகிட்டே இருக்குது. நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. எப்போ பார்த்தாலும் இதே ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது. மற்ற என்னன்னு தெரியவில்லை. அப்புறம் இந்த செடி அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது இருக்கிறது நல்லது இல்லையா என்னமோ சொல்லுவாங்க. உனி செடி தானே இது, அழகாக இருக்குது தானே. பூ ஆள் வளர்த்தியே வளர்ந்துருச்சு. இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோ இது எப்போ போடுறேன்னு பார்ப்போமா. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சார் இவ்வளோ நாள் வீடியோ இருக்கா? இன்னும் 8வது மாதத்து வீடியோன்னு வச்சுருக்கோம்ப்பா. அதுக்கு அப்போவா என்னன்னு தெரில. மோகன், நீங்கள் தலைவரே, உங்களை நினச்சி எனக்கு சின்ன ஒரு கோபம் வருது. நீங்கள் சின்ன பையன் இல்லை, பெரியவர், கொஞ்சம் பெரிய பையனாக இருப்பான். அதாவது என்ன சொல்கிறது, அண்ணா ரேஞ்சில் இருப்பீங்களே என்னமோ, நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு கமெண்ட் பண்ணுறத வச்சு அப்படின்னு நினச்சேன் நான். அப்புறம் அந்த வீடியோ வச்சுருக்கிறேன்னா இல்லையான்னு தெரில. ஒரு முளை கணக்கில் பேசி எடுத்து வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட நிஜமாலுமே எப்படியோ நாளுக்கு மேலே ஆச்சு. அங்கே அரசாணிக்காக பூ பூத்துருக்குது, அரசாணி பூ. அந்த மாதிரி மோகன்ராஜ் ஒரு கமெண்ட்டு நச்சுன்னு ஒன்று போட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்கிறது இல்லை. மறுபடியும் கேட்டாலும் ரிப்ளை பண்ணுறதில்ல. வாட் இஸ் திஸ் யுவர் மென்டாலிட்டி? ஐ டோன்ட் நோ. ஆமாம், என்ன ஏன் உங்களை பற்றி எதாவது சொல்லுங்களேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன குட்டி பையனா? அக்காங்கிறத வச்சு நிஜமாக சின்ன பையனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மாடு செனை இல்லை அப்படின்னு சொன்ன போட்ட வீடியோவிலிருந்து தாங்கள் என்னை பின்தொடர்வது எனக்கு தெரிகிறது. அப்புறம் இப்போ கடைசியாக அந்த கேரளா வீடியோவுக்கு, அந்த அண்ணா வீடியோவுக்கு வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, கமெண்ட் பண்ணிட்டு போனீங்க. மோகன், ஆமாம் நிஜமாக ஒரு 5 நிமிஷமாக என்னமோ பேசி எடுத்து வச்சுருந்த அந்த வீடியோ நிஜமாக அது இடம் இல்லைன்னு டெலிட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தால் போட பார்க்குறேன். அது நிஜமாக ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்கும். ஏன் இத்தனை நிஜமாக போடுறேன்? நிஜமாக நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன்ப்பா. என்னை பார்த்து ஏன்டி நீ அந்த கேள்வி கேட்டேன். இத்தனை செடி நிஜமாக வச்சுருக்கே அப்படின்னு கேட்குறா ஒருத்தி. அடியே, நான் சும்மா விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் பேச மாட்டேன் நான். அது பொய்னா அந்த வாயில் அது இது என்னன்னே தெரில. நானும் சொல்லுவேன், நீங்கள் அப்படி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க, உன்னை யாராவது பேச வேண்டாம்னு சொன்னாங்களான்னு நம்மளே கேட்பாங்க. பேசுறது இந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் திரும்பி. நான்லாம் வருஷத்தில் ஒரு பொய், 2 வருஷத்துக்கு ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஐயோ பொய் பேசிட்டுமே அப்படின்னு நினைக்கிற ஆள் நான். காலையில் என்ன அந்த வாசல் பாதியோடு நிற்கிது, ஃபோன் எடுத்து பிடிச்சி அப்படி சந்தோஷமாக. அப்புறம் நான் வந்து நேரில் இப்படி இல்லையாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க. நான் சொல்கிறேன், கோவமாக குரங்குட்டியாட்டு இருக்கிறப்ப யாராவது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களே பார்த்துப்பாங்களா என்ன? ஐம் ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறப்போ ஃபேஸ் பார்த்தா நல்லா இருக்குமா? சண்டை கட்டிகிட்டு இருக்கிறப்போ இந்த ஃபேஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். நீ சண்டை கட்டுறது போடணும் போல். ஹாப்பியாக இருக்கிறப்ப தான் வீடியோ வரும்ப்பா. சேடாக இருக்கிறப்ப, ஆங்க்ரியாக இருக்கிறப்பவா வீடியோ எடுப்பாங்க சொல்லுங்கள்? நோ. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன், நான் இப்படி பட்டவை இல்லை, நான் கொஞ்சம் ரொம்ப கோவக்காரி அப்படியெல்லாம் சொல்கிறேன்னா இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியுதுல்ல. ஏன் அப்புறம் இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நேரில் இப்படி இல்லைன்னா நேரில் ஒருத்தவங்க மேலே இருக்கிற கோவத்தை அப்போ அவங்கக்கிட்ட மட்டும் தான் காமிக்க முடியும். அப்புறம் யார்கிட்ட காமிக்கிறது? உங்கள் மேலே என்ன கோவம் இருக்குது? எனக்கு எதுவுமே இல்லையே. வேலிப்பூ புத்திருக்கு. நல்லவன் ரெக்கார்ட் ஆகலையும் நினச்சி இன்ன வரைக்கும் பேசி முடிச்சுட்டு ரெக்கார்டெல்லாம் ஆகிட்டு தான் இருக்குது. நீ அப்போ தான் இதெல்லாம் போடுவோமோ என்னமோ தெரில. வாய்க்காலும் சரியில்லை, மசால் பில்லுக்காட்டு தண்ணியும் வரமாட்டேங்குது. தண்ணி விட்ட மாதிரியும் தெரியல. காலையில் போய் வேலையை பார்க்கலாம். பச்சை பயிர் வெந்துருச்சு. அரிசி அரிசி வச்சுட்டேன். விசில் வர சொல்லிட்டு வந்தோன்னா இல்லையான்னு தெரியல. சரசே இப்படி தான் சொல்லுவாங்க பாப்புங்கெல்லாம். பேர் சொல்கிறாங்க அப்படி இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறதில்ல. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லும்போது இது என்னடா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு சரஸ்வதின்னு கூப்பிட பிடிக்கும். அவர் அப்படி தான் கூப்பிடுவார் ஃபுல் பேரும்.
காலையில் இங்கே வந்து யாராவது படுத்துருக்க போகிறாங்க. அரசாணி பூ 4 பூ பூத்துருக்கு. அப்படின்னு ஒரு சந்தோஷமான விஷயம். அது இப்போ ஆனால் அவங்க அப்புறமா சொல்லிக்கலாம். அப்புறமா நீயே காதலின்பே. இந்த பாட்டு தம்பி பிறந்தநாளுக்காக, அது என்ன பாட்டுனாலும் நல்லா தெரில, தம்பி ஒய்ஃப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு என்ன அவருக்கு பிறந்த நாள், 25/2. நோ வீடியோ, நோ ஃபோட்டோஸ், நோ ஸ்பெஷல். உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் போகும். என் பிறந்த நாள் அட்டகாசம் வச்சு நல்லா படுத்துங்கன்னு ஜம்முன்னு. ஆனால் அந்த மாதிரி பிறந்த நாள் என்றைக்கும் போயிருக்காது, போகவும் இல்லை. அவ்வளோ நைட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். சின்ன மன வருத்தம் இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நைட்டு. பாட்டு கூத்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக நினைக்கல. நேற்றோட 1 மாதம் முடிஞ்சு. நான் நினச்சேன் இன்றைக்கி காலையில் வா நம்மளுக்கு பிறந்தநாள் முடிஞ்சு 1 மாதம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சு. கும்மியாட்டம், அப்புறம் விருந்து, பலமான சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாமே 23, 1, 27 இல்லை 6 வந்து பட்டாசாக போச்சு. எல்லோரும் நேரில் வாழ்த்து வேறு சொன்னாங்க. பர்த்டே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு. யானே மறந்துட்டேன் நான். அது கொஞ்சம் நேரம் அந்த வைப்பு இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். நாங்களாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. குழந்தைங்க பர்த்டே மட்டும் எப்போயாவது எங்கேயாவது போகிறதோட சரி. நம்மெல்லாம் ஒரு 10 பைசா ஆச்சு. ரொம்ப நேரம் நீடிக்க அது நம்ம கோவம். அதனால் நிறைய பூவாக இருக்குது. பூப்பூவா பூத்திருக்கு பூமி, பூவை பொறிக்க நேரம் இல்லையா சாமி. சரி, சுற்றி வீடியோ எடுத்ததோட சரி. இப்போ எடுத்தங்காட்டி அப்படி தோணுது. சரி பார்ப்போம், போய் வேலை பார்ப்போம். இன்னும் அந்த வாசல் குப்பை அப்படியே இருக்கும். யாராவது வந்தாங்கன்னா ஏன்டா சுத்தமாக இருக்கிறனே ஒரு துணியும் வர மாட்டேங்களாடா, சுத்தம் பண்ணுறனே தான் வருவீங்களா, எல்லாம் அப்படி பேப்பர் வேணும் எடுத்து போட்டுருக்கும் போது யாராவது வந்துட வேண்டியது. அதில் இந்த கோழி, இந்த மர இலைய இதெல்லாம் காம்பவுண்டுக்குள்ள விழுந்து இப்போ வாயை பேச விரும்பல நான். சரி பாய். அழகாக தெரியுது இப்போதைக்கு. இது என்ன பூவுன்னு தெரில. ஐயோ ஸ்வீட்டு. சரி பாய். நிஜமாக சூப்பராக இருக்குதுப்பா. இது காது குத்துனா இந்த மாதிரி காது குத்திக்கலாமா, பட்டன் பூ மாதிரி ஏதோ மாதிரி பூ மாதிரி. சரி பாய். எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் வழியாக நேற்று நான் சொல்கிறக்கு மறந்துட்டேன். நேற்று போட்ட வீடியோ மறுபடியும் நிஜமாக நேற்று வந்து அந்த வீடியோ போட்டேன். ஆனால் இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியல. என் தங்கச்சி காய்கறியெல்லாம் செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அவங்க தான், அந்த அம்மா தான் வச்சுருக்காங்க. சங்கீதா அவர்கள் என்னை பார்த்து ஏதோ செடியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்னென்னா, அப்புறம் வந்து மாடு வாங்கிட்டாலாமா. அதனால் ஆளுக்கு ஒரு அந்த சேவல் போயிருன்னு நினைக்கிறேன். சுக்காவா அது ஏதோ அது ஒன்று மாதிரி சொல்கிறாங்க. அந்த இது மாதிரி இது வெட்டணுமா வெட்டக்கூடாதா இறக்கி விட்றதா என்னன்னு தெரில. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்துருங்க சரிங்களா. உங்கள் தேவைக்கு பால் இருக்கும், அதை வச்சு பழகிட்டிங்கன்னா நிஜமாக ஒன்று வாங்குங்களேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறுபடியும் நாய் ஏச்சிப்பா அது பயமுறுத்திட்டு நான் தூங்க நம்மகிட்டே வருது. பாவம் கண்டா வீடியோ எடுக்கிட்டு கேட்டாலும் கேட்பீங்க. இல்லைப்பா நான் என் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்தால் நம்மளை நோக்கி, அதனால் பயந்துட்டேன். அச்சோ இந்தோலாடி அப்பா வச்ச செடியில் சீச்சி அப்பா கொண்டு கொடுத்ததுலேருந்து முருங்கை பூ தின்னவனே வந்து விட்டார். மேலெல்லாம் காய்ச்சிருச்சாலியான்னு தெரியல. இதே முறிக்க முடியல, அதனால தான் கத்திரி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் ஆளுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்துங்க. அப்புறம் வச்சுருக்க முடிஞ்சா இதுவும் பிஞ்சு மறுபடியும் வந்துருச்சு. ஐயோ எத்தனை காய் வந்துருச்சுப்பா மறுபடியும். ஐயோ செம சூப்பரு. நான் எப்படி பொறிச்சு போவேன்னு தெரியலையே. நான் கீரை பொறிக்கிறதுக்கு வந்தேன். நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாளுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு பால் எப்போ வேணாலும் பால். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அது டைமிங்கே கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு இது என்ன சொல்கிறது, நம்மளுக்குன்னு தப்பாக வளர்றேன். நம்மளுக்கு தேவையான நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.
முன்னாடியும் கறக்கிறேன் பின்னாடியும் கறக்கிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தயிர் பால் நெய் வெண்ணெய் 2 மாடு இருக்கிறப்போ எனக்கு வந்து தாராளமாக இருந்துச்சு. பன்னீர் இதெல்லாம் செஞ்சேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட 1 மாடு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது எனக்கு தேவையானது வருது, ஆனால் பன்னீர் இதெல்லாம் செய்கிறதில்ல. பால் எனக்கு அளவாக போயிடுது. இன்னும் மோராக குடிக்கிறேன், லிட்டராக சும்மாவே குடிக்காரி. இப்போ டீக்கு பதிலாக மோர் குடிக்கிறேன். தண்ணி குடிக்கிறேங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கிறதுல தண்ணி டேஸ்ட்டே மறந்து போயிட மாட்டேருக்குது. அந்தளவுக்கு மோர் சிலுப்பி வச்சுட்டு வெண்ணெய் எடுத்து வச்சாச்சு. அந்த வெண்ணெயில் தான் இப்போது தயிர் அது என்ன சொல்கிறது, வெண்ணெய்க்கு தான் முருங்கைத்தலை ஒடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். பால் நெய் தயிர் மோர் அப்பா கத்திரி போச்சு மோர், அந்த மாதிரி ஏகப்பட்டது அந்த செடி வந்துருச்சு. வாழைக்கன்று மோர் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானது நம்மளுது. ஓகேவா? இன்னும் கண்ணுக்குட்டி மாத்திரையே வாங்கிட்டு வரல. இப்போ போட்டே 1 வாரத்துக்கு பக்கமாச்சுன்னு நினைக்கிறேன். டாக்டர்கிட்ட கேட்டு அந்த அம்மா மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. டக்குன்னு ஊசி போடுற வழி பார்க்க இன்னும் கொள்ளாய் அடித்த மாதிரியே தெரியல. உங்கள்கிட்டலாம் எப்படி பேசுகிற, அவர்கிட்ட எப்படி பேசணும் பார்த்தீங்களா? நிஜமா நீங்களாம் எனக்கு அது என்னமோ தெரியலிங்க. அது நீங்கள் எனக்கு என்னமோ வீடியோ போடுற அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங்கே இல்லை. என்னன்னா நான் எனக்கு போர் அடித்தா நான் சமையல் ரூமில் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என் வீடியோ பார்க்குறது நம்ம வீட்டில் யாருமே இல்லை, நான் என்ன ஒருத்தி தவிர. எனக்கு பிடிச்ச வீடியோ அப்படின்னா அது ஒரு 4-5 தடவைனாலும் பார்ப்பேன். இப்போல்லாம் எந்த வீடியோவுமே பார்க்குறது இல்லை, என் வீடியோ தவிர. ஒன்றா எடிட்டிங்கு இல்லைன்னா என் வீடியோ நான் பார்க்குறது. சமையல் ரூமில் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னா கழுவுற இடத்துல நின்றுட்டு ஒரு எந்த வீடியோ பெருசாக இருக்கோ அந்த வீடியோ போட்டு விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு நான் வீடியோ பார்ப்பது உண்டு. அதனால் நம்மளுக்கு தேவையானது இப்போ என்ன, சொட்டு நீர் போட்டு காய்கறி செடியும் இதுவும் பண்ணணும். என்ன பண்ணணும், சொட்டு நீர் போட்டு காய்கறி தட்டு, அப்புறம் இது வந்து சோளத்துக்காகவும், அது வந்து நம்மளுக்கு காய்கறி செடிக்காகவும், அந்த வேலிக்கிட்டு இருக்கிறது மசால் பில்லுக்காகவும் அப்படின்னு இப்போ நினச்சிருக்கிறேன். இந்த நினப்பு எல்லாமே நடக்கும் லேட்டாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதனால் என் தங்கச்சி சொன்னான், தம்பி பார்க்க போன அன்றைக்கி நினைக்கிறேன், அக்கா நான் உன்னை பார்த்து மாடு வாங்கிட்டேக்கா அப்படின்னு சொன்னான். அது தம்பி பார்க்க போனப்போ அதுக்கு முன்னாடியே தெரில. ஐயா ஏதோ புழுவாச்சு இல்லை. அதனால் முடிஞ்சால் பிடிச்சிருந்தா வச்சுருங்க. நான் சொன்னால் என்னெல்லாம் வாங்கி கட்டிட்டு அப்புறம் திட்டக்கூடாது. கோகுலே என்ன பண்ணுறான்னு தெரில, வீடியோவும் போடுறதில்ல, எதுவும் சொல்லவும் இல்லை. மாட்டை பற்றி மறுபடியும் வீடியோ போடுறது கிடையாது. இத்தனைக்கும் கெடாரிக்கன்னு தான் போட்டிருந்துச்சு. கோகுல் நீ பார்க்குறீங்களா, நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் வாங்க போங்க அவங்க அப்படிங்க. அதனால் நீங்களாம் பார்க்குறீங்களா கோகுலே. நிறைய பூ பூத்துருந்துச்சு, தவிர செம்மையாக பூத்துருக்குது. இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். விரல் இந்த கட்டை விரலை விட பயங்கரமாக இருக்கும். சரி நெய் என்ன ஆயிருன்னு தெரில, அங்கே நெய் போய் சேர்ந்துரு. அப்புறம் நான் போகிறேன். இப்போது பாப்பா வேறு ஃபோன் வேணும்னு கேட்டா, நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அதனால் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்ப்பீர், தேவைக்கு பூர்த்தி செய்வீர். அப்புறம் நிஜமாக நம்மாழ்வார் இருந்திருந்தாருன்னா அவரை போய் ஒரு 8 பாட்டு வந்திருப்பேன். எனக்கு தெரியவே இல்லை நம்மாழ்வார் அப்படி இல்லை. நம்மாழ்வார் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து அவர் போய் பார்த்துருப்பேன். மிஸ் பண்ணிட்டேன் நம்மாழ்வாரை, நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, பார்ப்போம். அவர் வழியில் அடியெடுத்து வைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 8 வருஷமாக இதுக்கான போராட்டங்கள் நடக்குமா என்னன்னு தெரில. ஒரு விதை விழுந்தது எந்த இடத்துல எந்த வீடியோலாம் தெரியல. ஆனால் அந்த விதை விழுந்து இந்த அளவுக்கு விருட்சமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது சரஸ்வதி சாதிக்கிறாடா, ஏதோ பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி ஃபீலு. சரி ஓகே பாய். இந்த இது கட் பண்ணி கீழே விழுந்துரும், நான் பிடிச்சிட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். பை. அப்பா புச்சு. சரி பை. எல்லா வேலையும் இப்படி தான் இருக்கும், சும்மாலாம் இல்லை. எல்லா வேலையும் இப்படி தான் இருக்கும். சரி பை. முருங்கத்தில் போட்டு நெய் காய்ச்சி சாப்பிடுவோம். பச்சை பயிருக்கு சூப்பராக இருக்கும், மஜாவாக. மஞ்சள்லாம் போடணும், ஏகப்பட்டது போடணும்லாம் ஆசை. பார்ப்போம். பாய். சாச்சே சிங்கம் சென்று கொண்டிருக்கிறது. கருவாப்பூச்சி இல்லை முருங்கத்தலை கொத்திரி வச்சிருக்கிறானா சரியில்லை. ஏன் வந்து கீழே விழுந்தேன் சாமிதே. அப்புறம் என்னமோ பேச வந்து ஃபோன் எடுத்தேன். அது பேசுவதற்கு இந்த முருங்கக்கீரை வேவிக்கிறீங்களே, இதில் சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். வெள்ளை சக்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரைக்கு வெள்ளை சக்கரையோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஃபோனை தந்து விட்டேன். பை. ஒடியா சாப்பிடலாம். முருங்கைக்கீரை, பசுமாட்டு நெய், நாட்டு பசுமாட்டு நெய் தானே. சரி இது கிளியரா ஏதோ நெடுகுடி.
மாதிரி எடுறி. நான் அந்த குச்சி எடுத்து வந்துருக்கேன். சக்ஸஸ் சக்ஸஸ். 3 வருடம் 3 வருஷம் தானே ஆச்சு நம்ம. ஏய் இந்த குச்சியில் நான் வந்து பொறிக்க போகிறேன். சின்ன பாப்பா எடுத்து கொடுத்துருக்கா. பாப்பா பெருசாக எட்டுவா மயிலி. எத்தனை இது போகலாம், அவங்களுக்கு டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு. உன்னை பிடிக்க எங்கனால முடியலையே. அழகு அழகு. 2 நிமிஷம் இறங்கிக்கிறேன். இறங்குறி புரி புரி. ஆமாம், அதுக்கு தான் உங்களை 2 பேர்த்தையும் வெத்தலையும் பார்க்க வச்சு அழைச்சேன். கொஞ்சோட்ரி பொடி. இந்தா தங்கச்சி என்ன இன்னும் அங்கே ஒரு செடி இருக்குல்ல, அந்த ரெட் கலர்ல ஒன்று காய்க்கணும். செடியில போடுமா அவ்வளோ அந்த குருவியே போயிடுச்சு. ஆடாடா டே 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 டே. அம்மா ஐயோ ஒன்றும் இல்லையா. அப்பாடா, இது பொறிக்கிறக்குள்ள சிரிப்பான சிரிப்பு சிரிச்சு சோழி சுத்தம். எனக்கு 2, உங்களுக்கு மீதியெல்லாம் எடுத்துக்கோ. பட்டாசம் மேலே இருக்குது. இதெல்லாம் குட்டி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல டேஸ்ட் தான், மோசம்லாம் சொல்ல முடியாது. சும்மா அற்புதமாக இல்லைனாலும் பழி சொல்கிற அளவுக்கு இல்லை. எத்தோட 2 கண்ணு மாதிரி இருக்குது. அவருக்கு கண்ணே தோற்று போயிட மாட்டேங்குது. இருக்குதுலையே அவர் கண் தான் பெருசாக தோணும். இது இவ்வளோ பெருசு. இப்போ மாடு கட்டிட்டு வந்துட்டு வா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். டக்கு டக்கு குண்டாக இருக்கிறதுலே பூஸ்டியாக என்ன சொல்கிறது, பன்னிக்குட்டியாட்டு சாப்பிட்ருக்குது. உனக்கு ஒன்று அக்காக்கு ஒன்று. என்னை மாதிரியா? நானும் அவ்வளோ குண்டாக இருக்கேன். இந்தா ஒன்று எடுத்துக்கோ அக்காக்கு ஒன்று. அவ்வளோதான். முருங்கத்தலை பொறிச்சிட்டு வீடு போக போகிறோம். கோழி 2 இன்றைக்கி தான் ஏஎம்எஸ் பெருவிடை ஃபார்ம்ஸ் கோழி குஞ்செல்லாம் நீ கொடுத்துருக்குறேன். என்னமா லொல்லு பண்ணுது தெரியுமா? இந்த என்னது கின்னி கோழி லொல்லு பிடிச்சது எல்லாம் என்னமா கொத்துன்னு கொத்தி வச்சது கையெல்லாம். எனக்கு அப்படியே பயங்கரமாக வந்து 2 விட்டேன். அப்புறம் நீ நம்மளெல்லாம் அடிக்குமா இல்லையான்னு தெரில. கடிக்குமா கடிச்சு வைக்குது. அந்த கோழி குஞ்செல்லாம் விட்ட மாட்டேங்குது. ஓடி துரத்துது. இது பெருசானு என்ன ஒன்றுன்னு தெரியல. ஐயோ அரைகண்டுனாலும் இந்த மாதிரி அரைகண்டு பார்த்துருக்க முடியாது. நிஜமாக எனக்கு அது மேலே அவ்வளோ என்னது காண்டு செம காண்டில் இருக்கேன் நான். காலையில் தான் முருங்கத்தலை பொறிச்சிட்டு போயிட்டு நெய் காய்ச்சினேன். நெய் அமோகமாக மணக்குது. ஒரு 1/4 லிட்டருக்கு பக்கமாக வந்திருக்குமா, அதோட கம்மியாக வந்திருக்குமான்னு தெரியல. கொஞ்சம் கருப்பாயிடுச்சா என்னமோ. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னுமே கெட்டி ஆகலை. ஆச்சுன்னா என்ன கலர்னு தெரியும். இதை முறிச்சிட்டு போவோமா? கொஞ்சோண்டு முறிச்சிட்டு போயிட்டு கருவேப்பிலை தலைக்கு பதிலாக வடைக்கு போடலாம். இதே ட்ரெஸ்ஸில் தான் ராய்களிக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். பயங்கரமாக ஒரு 3/4 மணி நேரமாக 45 நிமிஷத்து வீடியோவே இருக்குது. 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் ரெண்டுமே ஒன்று தானே. அது அப்படியே போடுறதா என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து செஞ்சது. அவங்க ஒரு ஆள், இவங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ செஞ்சு வச்சுக்கிறோம். அது என்ன பண்ணுவேன்னு தெரியல. அது எடிட்டிங்க்கு என்னென்ன ரொம்ப நேரங்கிறதுனால பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்படி எடிட்டிங்க்கு லேட் ஆகும். எப்படி ஒரு 3 மணி நேரம்னாலும் பண்ணுவேன். எத்தனை தான் பார்த்தாலும் கடைசியில் ஏதோ ஒரு தப்பு நடந்துருது. எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிஜமாக அந்த தப்பு நடக்காமே இருந்துட்டாலும் பரவாயில்ல. சூப்பர் முட்டு. இது நாட்டு மரம். அப்பா அங்கே ஒரு முருங்கக்காய் இருக்குடோய். என் மாமனார் மாதிரி தான் என் அவர் போல். நிஜமாக எப்பவுமே அவர் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். முருங்கத்தலை காலையில் நெய்க்கு பொறிச்சிட்டு இருக்கிறேன். எங்கேருந்து முருங்காய் அப்படின்னு கேட்குறாரு. மாமா நம்மளுதுங்க மாமா. ஓ இவர் நம்மால் மாதிரி தானே. சிச்சி நம்மால் இவர் மாதிரி தானே அப்படின்னு தோணுச்சு. இந்த தலை நல்லாயிருக்கு. அந்த தலை கொஞ்சம் ஷேப் சரியில்லை. சரி போகலாம். இதுக்கே 3 நிமிஷம் பேசியாச்சு. ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்பப்போ எடுத்து அப்பப்போ போட்டுட்ருண்டா சாமி. இப்போ வருதா? நிறைய இருக்குது. இந்தா அதில் மொட்டு வந்துருச்சாட்டுக்குது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சீன் புளிங்க பொறிச்சு இன்னைக்கு காலையில்.
ஐயோ வரமாட்டேங்குது, பிச்சு விட்டேனே. ஐயோ இறைவா, இறைவா, ஏன் சலிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருங்களேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கதான். யார் அவளை கஷ்டப்பட சொன்னா? தாக்கு தங்கம், தங்க குட்டி இன்னும் ஒன்றுமே வரல. ஏன் தேவையில்லாத வேலை? அந்த உருவமே வரல இன்னும். அது ஏதோ ஸ்கேன் பண்ணி பச்சை குழந்தைய பார்க்குற மாதிரி. ஏன் சரஸ்வதி இப்படி? நான் சொன்னேன் என்ன வேணும் தங்கமணிக்கு? அடடடடடா, யார் இது வந்திருக்கீங்க? அட குட்டி மணி, யாருக்கு என்ன வேணும்? எல்லோரும் இருக்கிறீங்களா? 3, 6, 9. ஐயோ உன்னை காணும். அந்த ஒன்றை காணுமே, என்ன கலர் காணும்னு தெரியலையே. 4, 8, ஒரு குழந்தைய காணோம். இந்த அங்கே நிற்கிது. சாமி என்ன வேணும்? என்ன வேணும் தங்க பிள்ளைகளுக்கு? அடடடடடா, வாங்க வாங்க வாங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் போய் சுற்றிட்டு வாங்க. ஆடும் கூட்டம். இது மட்டும் நம்ம வீட்லேயே இருந்தது. அப்பப்பா, அம்மம்மா, ஐயோ அங்கே தீன் வச்சுருக்கேன்ப்பா. எல்லா குஞ்சுமே இந்த தடவை செத்து போச்சு. 12 குஞ்சோ 10. ஓ சல்லி வாடா அப்பு குட்டி. எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது. அட தள்ளுங்க.